வான் சாகச நிகழ்ச்சிக்கு சரியான நடவடிக்கை எடுக்க தவற தமிழக அரசு தவறிவிட்டதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த 5 பேர் உயிரிழந்தது மிகவும் வருந்தத்தக்க விஷயம் என்று கூறினார். விமானப்படை கேட்டதை போல தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக எல் முருகன் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையும் கைது செய்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி ஹரியானாவில் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். இது மிகவும் வருந்தத்தக்க சம்பவம். சென்னையில ஒரு மிகப்பெரிய விமான தினத்தை முன்னிட்டு இந்த விமான ஷோ ஆனது நடைபெற்றது. தமிழக அரசாங்கம் இவ்வளவு மக்கள் வருவார்கள் என்று விமானப்படையிலிருந்து அதிகாரிகள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்கிட்ட அவங்க இதுக்கான பலகட்டமான மீட்டிங்கள் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம். அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்க தவறியதுனாலதான் இவ்வளவு பேர் இன்றைக்கு 4-5 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் மதுவை ஊக்குவிக்கின்ற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு போலீஸ் இன்னும் வேகமாக இது யார் அந்த நெட்வொர்க் யார் போதை கடத்தலில் ஈடுபடுத்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும்.